கர்மணியாறு, தாமிரபரணி, நம்பியாறு இணைப்பு திட்டத்தில் உள்ள திணையூர்ணி அணைக்கட்டு. இங்கே தான் கர்மணி ஆற்றுக்கும் மற்றும் நம்பியாறு வெள்ள நீர் கால்வாயெல்லாம் பிரிக்கக்கூடிய இடம் இந்த அணைக்கட்டில் தான் பிரிக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ள நீர் கால்வாய் இந்த இடத்துல இந்த அணைக்கட்டில் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி இங்கேருந்து தான் கர்மணி ஆற்று வழியாக உடன்குடி சாத்தாங்குளம் பகுதிக்கு வழங்கப்படுகிறது. அதுபோக அங்கேருந்து நம்பியாறு வழியாக ராதாபுரம் தாலுகா பகுதிகளுக்கு கொண்டு போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். இப்போ இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றில் இன்னைக்கு ஸ்ரீகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் 25,000 கன அடி தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளநீர் கால்வாயோட மொத்த கொள்ளளவுங்கிறது 3,200 கன அடி. ஆனால் இங்கே இந்த அணைக்கு 1,200 கன அடி தண்ணி வந்து கொண்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மழை வெள்ளம் ஒரு சைடு கடலுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம கர்மணி ஆறு வறண்டு இருக்குது. 2009 தான் இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு திட்டம் இந்த 2025 முடிக்கும் போது அதை நம்ம தமிழக முதல்வர் திறந்து வச்சிருக்கிறாங்க. முடிக்கும் போது 1,069 கோடி ரூபா செலவாயிருக்கிறதா கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் மத்திய அரசு 872 கோடி ரூபாய் ஜல்சக்தி இதிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அது மத்திய அரசு நம்ம தமிழக விவசாயிக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். இந்த வெள்ளக்கால்வாய் வழியாக கடலுக்கு தண்ணி போகக்கூடிய தண்ணியிலிருந்து ஒரு 3,200 கன அடி தண்ணீரை இந்த வறட்சி பகுதிக்கு கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கடலுக்கு தண்ணி போயிட்டே இருக்குது. இன்னும் விவசாயிகளுக்கு சேராதது ஏன்ங்கிற ஒரு கேள்விக்குறி இங்குள்ள விவசாயிகள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இந்த திட்டம் சரியாக இல்லையா, இல்லை நீங்கள் சரியான ட்ரையல் பார்க்காம அதை நான் எதிரொலியாக இதுங்கிறதும் இன்னும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னும் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குது. இதை அதிகாரிகள் முறையாக விளக்கம் கொடுக்கணும். அரசியல்வாதிகளும் தாங்க கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த விவசாயிகள்கிட்ட சொல்லி வந்த திட்டம் சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறதையும் அரசியல்வாதிகள் ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.